2026 தமிழ் புத்தாண்டால எந்தெந்த ராசிகளுக்கு திடீர்னு கல்யாண யோகம் உண்டு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதன்மையானது மேஷ ராசி சொல்லலாம். மேஷத்துக்கு எதனால அப்படின்னா, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். சுகஸ்தானம் மட்டும் இல்லை, அது குடும்பஸ்தானம். ஸோ அதனால் குடும்பம் நல்லபடியாக அமையும். ஸோ திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மேஷ ராசிக்கு அமையறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு இருக்கார். தனம் மட்டும் இல்லை, அது 2ஆம் வீடு குடும்பஸ்தானம்னு சொல்லலாம். குடும்பஸ்தானத்தில் குரு உச்சகதியில் இருக்கிறதுனால எப்படியாவது உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிடும். ஸோ அதாவது இவ்வளோ நாள் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ மனசு கொஞ்சம் கண்டிப்பாக மாறுவாங்க. ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வர்றதுனால குடும்பம் வேணும் அப்படின்ற ஆசை மிதுன ராசிக்கு அதிகமாக வரும். ஸோ அதனால் மிதுன ராசிக்கும் இந்த வருடம் கல்யாணம் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் எதனால் அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே குரு இருப்பார். ஸோ ராசியிலேயே குரு இருந்துட்டாருன்னா, குரு உங்கள் கூடவே இருக்கார். அதாவது குரு கூடவே இருக்காருன்னா, கல்யாணத்துக்கு உண்டான எந்த விஷயம் எடுத்தாலும் குரு பலன் முழுக்க உண்டு, 100% உண்டு. ஸோ அதனால் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா இந்த வருஷம் உங்களோட கல்யாணத்தை சூப்பராக முடிச்சிடலாம்.